அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரிலிமினரி ஃபைண்டிங்ஸ் ஃப்ரம் திருமாலபுரம் எக்ஸ்கவேஷன்ஸ் சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழக அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேலண்டர் இயர்ல வந்து ஒரு 8 இடத்துல வந்து அகழ்வாராய்ச்சிகள பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பிளேஸ் தான் வந்து திருமாலபுரம் அப்படிங்கிற தென்காசி பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு அகழ்வாராய்ச்சி தளம். தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்க்கியாலஜி அவங்க தான் வந்து இந்த எக்ஸ்கவேஷன்ஸை வந்து முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுல கிடைக்கப்பட்ட இனிஷியலா அந்த பிரிலிமினரியா கிடைக்கப்பட்ட பொருட்களை வச்சு பார்க்குறப்ப, திருமாழபுரமும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு அயன் ஏஜ் சைட்டா இருக்கும். இரும்பு காலத்த சேர்ந்த ஒரு நகரமாக இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சரியா? தமிழகத்த பொறுத்தவரைக்கும் சிவகிளை இருக்கு, ஆதிச்சநல்லூர் இருக்கு, மயிலாடும்பாறை இருக்கு அயன் ஏஜ் சைட்டா. அந்த ஒரு வரிசையில இப்ப திருமாலபுரமும் நம்ம ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான எவிடன்சஸ் வந்து கிடைச்சிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனுடைய காலகட்டம் அப்படிங்கிறது பார்க்குறப்ப, நமக்கு எப்படி ஆதிச்சநல்லூர், சிவகலை எல்லாமே அந்த 3000 கிமு 3000 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆர் எல்ஸ் பிசிஇ 3000 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த காலகட்டத்த சேர்ந்ததா இருக்கோ, அதே ஒரு காலகட்டத்த சேர்ந்த ஒரு பகுதியாக தான் நமக்கு திருமாலபுரமும் இருக்கும் அப்படிங்கிறத நம்மனால புரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா? இப்படிதான் குடுத்திருக்காங்க. இருந்தாலும் எக்ஸாக்ட் டைம் பீரியட் அப்படிங்கிறத சயின்டிஃபிக் அனாலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வெளியே வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கிடைக்கப்பெற்ற பொருட்கள்ல முக்கியமா ஒரு பெக்குலியரா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய விதமான செராமிக் ப்ராடக்ட்ஸ் லைக் பாட்டரீஸ்லாம் வந்து கிடைச்சிருக்கு. அதுல பிளாக் அண்ட் ரெட் வேர், பிளாக் வேர், பிளாக் ஸ்லிப்டு வேர் இந்த மாரியான பாட்டரீஸ்ல எல்லாம் இந்த மாரியான பானைகள்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒயிட் கலர்ல ஒயிட் பெயிண்டட் டிசைன்ஸ் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. சரியா? ரெட் கலர் பானையில ஒயிட் கலர் டிசைன்ஸ் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃபீச்சர் அப்படிங்கிறது ஒரு யூனிக்கான ஒரு விஷயம். தமிழகத்துல நெறைய இடங்கள்ல அகழ்வாராய்ச்சிகள் நடக்கு. நெறைய இடங்கள்ல பானைகள் கிடைக்குது. இருந்தாலுமே அந்த பானைகள்ல ஒயிட் கலர்ல டிசைன் போட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டி. கல்லுப்பட்டி மதுரையில இருக்கக்கூடிய டி. கல்லுப்பட்டி, ஆதிச்சநல்லூர், சிவகலை தூத்துக்குடியில இருக்கு. துலுக்கர்பட்டி, கொர்க்கை, துலுக்கர்பட்டி திருநெல்வேலியில இருக்கு. கொர்க்கை மறுபடியும் தூத்துக்குடியில இருக்கு. ஸோ இந்த ஒரு சில இடங்கள்ல மட்டும் தான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஒயிட் பெயிண்டட் டிசைன்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இது ஒரு பெக்குலியரான ஃபீச்சரா இருக்கு. இந்த த திருமாலபுரம் அகழ்வாராய்ச்சி தளத்துல கிடைக்கப்பட்ட பானைகள்ல. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நெறைய ஆர்னமெண்ட்ஸ யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து கோல்டு, பிரான்ஸ், அயர்ன், போனால செய்யப்பட்ட இரும்பு ஐ மீன் அ ஆயுதங்கள் இதெல்லாமே கிடைக்கப்பெற்றிருக்கு. அதுல முக்கியமா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, கோல்டு ரிங்ஸ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மோதிரங்கள வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மோதிரங்களோட சைஸ் வந்து பார்க்கிறப்ப 4.8 மில்லிமீட்டர் இன் டயாமீட்டர் சரிங்களா? ஸோ அதனுடைய டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 4.8 மில்லிமீட்டர்ஸ்ல இருக்கு. அதனுடைய வெயிட் வந்து பார்த்தோம்னா, 1 மில்லிகிராமுக்கும் கம்மியா இருக்கு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. இந்த மாரி பெக்குலியரான ஆஸ்பெக்ட் எல்லாமே நமக்கு கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கோல்டு ரிங்ஸ வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒயிட் பெயிண்டட் டிசைன்ஸ்ல இருக்கக்கூடிய பாட்டரீஸ எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான கேள்விகள் நமக்கு கேட்கலாம். ஸோ, அதனால இந்த 2 டேட்டாவையும் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ, அதுதான் நம்ம முதல் செய்தியில வந்து பார்க்குறோம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சமீபத்தில பீகார்ல ஒரு முக்கியமான திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கிய மந்திரி மகிழா ரோஸ்கர் யோஜனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ, இந்த திட்டத்துக்கு கீழ கிட்டத்தட்ட 75,00,000 பெண்களுக்கு ஒரு ஒன் டைம் பேமெண்ட்டா ரூ. 10,000 அவங்க அக்கவுண்ட்ல வந்து அரசாங்கம் போடப் போறாங்க. பீகார் அரசாங்கம் போடப் போறாங்க. எதுக்காக இந்த ரூ. 10,000 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் ஓகேங்களா? சுய வேலைவாய்ப்பு, சுய தொழில்கள வந்து தொடங்குவதற்காக இந்த ஒரு ரூ. 10,000 முன்பணமாக அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வருது. சரிங்களா? முக்கிய மந்திரி மகிழா ரோஸ்கர் யோஜனா 75,00,000 பெண்களுக்கு ரூ. 10,000 குடுக்குறாங்க. கேட்கலாம். மேபி கேட்கலாம். சரியா? எந்த அரசாங்கம் அப்படின்னா, பீகார் அரசாங்கம் இத பண்றாங்க. இதே மாதிரியான கேஷ் டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்படிங்கிறது நெறைய அரசாங்கங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு அரசாங்கமும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. அந்த பெயர்கள நம்ம தெரிஞ்சுக்கணும். லைக் கர்நாடகா வந்து பார்த்தீங்கன்னா, ரூஹா லக்ஷ்மி அப்படிங்கிற திட்டம் வச்சிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மிர் பந்தர் அப்படிங்கிற திட்டம் வச்சிருக்காங்க. மத்திய பிரதேஷ் பார்த்தோம்னா, லட்லி பெஹ்னா யோஜனா அப்படிங்கிற திட்டம். தெலுங்கானால மகாலட்சுமி அப்படிங்கிற திட்டம்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு சமீபத்தில குரூப் 1 எக்ஸாம்ல கேட்டுட்டாங்க. ஒரு சில மாநில அரசாங்கங்களோட வாட்டர் கன்சர்வேஷன் புரோகிராம்ஸ வந்து குடுத்துட்டு அத மேட்ச் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கூட இதையும் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒவ்வொரு திட்டமும் எந்த
பகுதி எந்த ஸ்டேட்ட சேர்ந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 2 முக்கியமான விஷயங்கள வந்து பார்த்துருக்கோம். நன்றி.